குடிகாரன் மட்டும் இல்ல, கொலைகாரன். அவனை பார்க்க யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்மா. இல்ல ஒரு 5 மினிட்ஸ் பார்த்து அம்மா, please. டாக்டர் தூரம் அவங்க அப்பா கூட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பேசாம போமா, உயிர் எடுத்துக்கிட்டு போமாண்ணா. ஏயா பொம்பளை குழந்தைகிட்ட கொஞ்சம் அன்பா பேசக்கூடாதா? மாலை போட்டிருக்கோம்ல. ப்ளீஸ் ரமேஷ், நான் எப்படியாவது அவரை பார்க்கணும். அதுக்காக தான் நான் வீட்டில் கூட சொல்லாம வந்துட்டேன். என் அண்ணங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நான் திரும்பி போகணும். ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா, பச்சை கலர் ஜிங்கிச்சா, மஞ்சள் கலர், சிவப்பு கலரு வேணாம். ஆஹா, உடனே முடி வளர்த்துறேன். மார்னிங். குட் மார்னிங். சார் அவன் என்ன செய்யறானோ அதையே கொஞ்சம் திருப்பி செஞ்சிருங்க சார். அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு சார். இல்லன்னா கடிச்சிருவான் சார். ஆமா சார், என்னையே எத்தனை வாட்டி கடிச்சிருக்கோங்களே. எங்கெல்லாம் கடிச்சா? கடிச்சு காட்டு. யோ சலிட் அடியா, கடிச்சு கடிச்சு தொலைய போறான். குட் மார்னிங். போதுமா? கிளம்பு கிளம்பு. டேய் வணக்கம் வணக்கம். அவன் எப்படி செய்யறானோ அதே மாதிரி கையெடுத்து கும்பிடுங்க சார். இல்லன்னா அப்படியா? கடிச்சிருவான் சார். அப்படியே செஞ்சிருவோம். வணக்கம். ஐயோ டேய் வேணாம்டா, சுற்றுவாரா, அதுல குண்டு இருக்குடா. ஏய் அதுல எந்த டாக்டர் லோட் பண்ணிருங்க டாக்டர். மூஞ்சிக்கு லோட் வேற பண்ணி டாக்டர் கொடுங்க. சுட்டா செத்துருவேன் டாக்டர். அப்படியே செக் பண்ணலாம். என்ன ஒரு டீனு கூட வழி விட மாட்டீங்களா? என்ன கையை உதறிட்டு இருக்க? நியூரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு போ. What's that noise? துப்பாக்கியா? Oh my god, deadly weapon. சுட போறியா? Come on, சுடு. டாக்டர். அப்ப என்ன சுடு? டாக்டர். நான் யார் தெரியுமா? இந்த ஹாஸ்பிடல் டீன். ஏயா பயமுறுத்துறீங்க? இவன் தீனே இல்ல, இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியக்காரன் வானுங்க. உன்னை கூட்டிட்டு வந்த ஸ்டாஃப் யாரு? இவர்தான் டாக்டர். நான் தான் டாக்டர். Are you doctor? Yes. என்ன படிச்சிருக்கீங்க? Yes sir. நான்சென்ஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிட்டு இந்த மாதிரி irresponsible-ஆ நடந்துக்கிறீங்க? நர்ஸுங்க. அது அங்க. ஐயே. What's your name? குமார். No darling, குமாரின்னு கரெக்ட்டா சொல்லணும். Attention. நீ எல்லாம் ஒரு லேடி டாக்டரா? பார்க்கும்போதே தெரியுது. பாடியை மட்டும் கண்ணா பின்னான்னு வளர்த்துக்கிட்டு கேடி மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்க. ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது டாக்டர். ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாதான். ஹாய். ஹாய். சரியான ஜோசியா. என்னடா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா நாங்க எல்லாருமே வரல. ஏன்? உள்ள குட்டிங்களை பெத்தெடுக்க வேண்டிய வயசுல தத்து எடுத்து சேவை செய்ய சொல்றாரா? உங்க அப்பாவுக்கு தத்து எடுக்கணும்னா என்ன எடுத்துக்க சொல்லு. எதுக்கடா கிராமத்தெல்லாம் போய் எடுக்கிறாரு? அது என்னாமது கிராமம்? குக் கிராமம். குக்கே இல்லாத கிராமம். ஆமா மச்சி, அங்க போனா நாம தான் சமையல் பண்ணி சாப்பிடணும். ஏப்பா எனக்கு நேற்றுலேருந்து ஒரே பேதி. யார் வந்தாலும் நான் வரல. எனக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வருது. எனக்கு கூட ஒரே ஜோரம் மச்சான். வர்றா எங்களுக்கு பதிலா இங்க வேலை செய்யறாங்க பாரு, அவங்களுக்கு 200 ரூபாய் பிளஸ் பேட்டா கொடுத்தா போறோம். அது என்ன ஊர் சொன்ன? தொத்தாபுரம். தொத்தாபுரம், பாட்டிபுரம், தாத்தாபுரம், மாமாபுரம், சித்தப்பாபுரம், சித்திபுரம், எங்க வேணா வருவாங்க. அவங்கள கூட்டு போட ராசா. காசு கூட வேண்டாம், நான் வரேன். என்ன கூட்டு போக சார். சார் சார் ஏன் அப்படி அலையற? அலையாம தொத்தாபுரம் வந்தேன் சார். ஆமா, அதனால் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் மாதிரி டூரிஸ்ட் சென்டரா? டூரிஸ்ட் சென்டர் இல்ல சார், ஹாப்பி சென்டர், ஜாலி சென்டர், பியூட்டி சென்டர், கேர்ள் சென்டர், ரிலீஃப் சென்டர், ரிலாக்ஸ் சென்டர். சென்டர்ல அவருக்கு ஒரு சீட்டை போடு, உட்கார்ந்து விவரமா சொல்லுப்பா. சரி சார், அந்த ஊர் எப்படின்னா ஆந்திராவுக்கு ஒரு பெத்தாபுரம் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு தொத்தாபுரம். ஆனா ஆல் ஸ்டேட் பார்ட்டிஸ் வார வாரம் குரூப்பா கட்டு கட்டா சீட்டு கட்டு மாதிரி வந்து இறங்கிட்டே இருப்பாங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளைய வரவேற்கிற மாதிரி ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க. நான் போய் பல வாரம் ஆச்சு. அங்க போனா பேதி மாதிரி வியாதி கீதி சிச்சி, எந்த வியாதியும் தொத்தாதபுரம். அதனாலதான் அது பேரே தொத்தாபுரம் அப்படின்னு வச்சாங்க. டெய்லி மெடிக்கல் செக்அப் எல்லாம் நடக்கும். டேய் எனக்கு பேதி நின்னு போச்சுடா. அவனுக்கு ஜுரம் நின்னு இருக்குமே. இன்ஃபேக்ட் ஒரு மாமியார் வீட்டுக்கு தலை தீபாவளிக்கு மருமக வந்தா எப்படி வெந்நீர் போட்டு எண்ணெயை தேய்ச்சு காலில் இருந்து தலை வரைக்கும் சும்மா அப்படியே நீவி விட்டு, ஒரு பக்கம் ஒரு முழு கோழி, இன்னொரு பக்கம் ஒரு மரத்து கல்லு, மொத்தத்துல ஹனிமூன் மாதிரி டெய்லி ஃபர்ஸ்ட் நைட் தான். என்ன வாயை பார்த்துட்டு இருக்க? டைம் ஆகல, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். சார் நானும் ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன். எங்க மீட் பண்ணலாம்? அப்புறம் கடையை யார் பார்த்துக்குவாங்க?
இந்தா டிப்ஸை நீயே வச்சுக்க. ஓனர்க்கே டிப்ஸா? சார் இவ்வளோ அலாலன்னு அலைஞ்சிங்க, உங்களை அம்போன்னு விட்டு போறாங்க. பின்ன அவங்களால தான் அடி வாங்க முடியும், என்னால முடியாது. வாட் ஆர் யூ டெல்லிங் சார்? தொத்தாபுரம் போல ஒரு பவித்திரமான ஊரை கேள்விப்பட்டதே இல்லை. அவ்வளவு சுத்தமான ஊர். வெறும் சைட் அடிச்சாலே ஃபைட்டு தான். மாட்டினாங்க பசங்களை செம்ம மாத்த போறாங்க பாரு. இதுல வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் யூ? என்னடா இப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்? இப்படி பீட்டர் விட்டு இங்க வர பொண்ணுங்களை எல்லாம் இவனுங்களே கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கணும்ட்டு தான் இப்படி ஒரு கதையை விட்டு உங்களுக்கு தொத்தாபுரம் அனுப்பிச்சு வச்சேன். சிரிக்காதே, இப்படி பீட்டர் விடாம போய் மேட்டர் பாரு. ஹாய் ஸ்வீட்டிஸ், ப்ளீஸ் கம். நான் எங்கம்மா அடிச்சேன், நீங்க தானே அடிக்கிறீங்க. சரி இப்ப எதுக்கு வண்டியை நிறுத்தின? 2 வழி போகுது, இதுல எது தொத்தாபுரம் போகுதுன்னு தெரியலையே. ஹலோ, தொத்தாபுரத்துக்கு எப்படி வழி? டிரைவர் லெஃப்ட்ல போங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒத்துக்கிறேன். சமூக சேவை செய்ய வர்றதா உங்க காலேஜ்ல இருந்து கேட்டிருந்தாங்க, நாங்களும் ஒத்துக்கிட்டோம். ஆனா இப்ப திடீர்னு லோட்டரி கிளப்ல இருந்து முக்கியமான 7-8 பேர் வர்றதா சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? இந்த கிராமத்திலே பெரிய வீடு இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் தான், அவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். என்னங்க தலைவரே, எங்க எல்லாரையும் விட அவங்க தான் முக்கியமா உங்களுக்கு? ஆமாம்மா, நீங்க எங்க குழந்தைகளை குளிப்பாட்டுறது எப்படி, சுத்தமா இருக்கிறது எப்படி, நோய் நொடி வராம அவங்களை காப்பாத்துறது எப்படின்னு சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா அவங்க எங்க கிராமத்தையே தத்தெடுத்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க, டெலிபோன் வசதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வாட்டர் டேங்க் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால இந்த கிராமத்தை சுத்தப்படுத்த தான் முடியும், ஆனா அவங்களால இந்த கிராமமே முன்னுக்கு வர போகுது, அதுதானே முக்கியம். அடுத்த தடவை வந்தீங்கன்னா ஹோட்டலே கட்டியிருப்போம், அப்ப சேவையை செய்யுங்க. எங்களுக்கு நாங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்க்கு மார்க்ஸ் உண்டு, அதனால நாங்க அதை இப்போவே செஞ்சுட்டு தான் போவோம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நம்ம ஊர்ல மொத்தம் 60 வீடு இருக்கு, ஆம்பளை இல்லாத வீடா பார்த்து வீட்டுக்கு 2 பேரா தங்கிக்கிங்க. என்னது, இன்னொருத்தர் வீட்லயா? கவலைப்படாதம்மா, இது ரொம்ப ஒழுக்கமான ஊர். ஏதாவது தப்பு தண்டா நடந்தா அறுத்துருவோம், அறுத்து. தலை எடுத்து என்ன பண்றது? வரவங்கள வேற மாதிரி கவனிப்போம். தொத்தாபுரம். ஏய், ஏற்கனவே நீ இங்க வந்திருக்கியா? இல்ல, அப்புறம் இப்படி கரெக்டா சொல்ற? வில்லேஜ் மேல ரெட் லைட் எரியுது, அப்ப அது தொத்தாபுரம் தானே? ஏய், அது ரெட் இல்லடா, ஆரஞ்சு. சன்செட் உனக்கு அப்படி தெரியுதுடா. அவனுக்கு கலர் சரியா தெரியாதுமா. அப்படியே உனக்கு ரொம்ப கரெக்டா தெரியுமோ? எனக்கு அட தெரியாது கலர் பத்தி. டோமர் சும்மாறா. டேய், அந்த மாதிரி பலான விஷயத்தை பத்தி பேசினா பச்சை பச்சையா பேசுறோம்னு சொல்லுவாங்க. Green. அத பத்தி எழுதுனா மஞ்ச பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. Yellow. அத பத்தி படம் எடுத்தா நீல படம்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் ஒரு கலர்ஃபுல் மேட்டர் மச்சி, ரெயின்போ மாதிரி. அதனால தான் ஃபிகர்ஸ்ங்களை எல்லாம் கலர்ஸ்ன்றாங்க. மச்சி, ரெயின்போ காலனி பார்த்தாச்சு, உன்னால ரெயின்போ வில்லேஜே பார்க்க போறோமா? Thank you. ஏய், வண்டி நிறுத்து. எதுக்கு தொத்தாபுரம் ஏன்னு போட்டிருக்கு? அது இந்த கிராமத்துக்கு சின்ன பசங்க வந்து கெட்டு போயிட கூடாதுல்ல, அதுக்கு தான். அத எவ்வளவு பெரிய பையன் சொல்றான் பாரு. ஆனா இந்த கவர்மெண்ட் எவ்வளவு வேணா பாராட்டலாம்ப்பா. எதுக்கு பாராட்டணும்? சினிமாவுக்கு மட்டும் தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆமா. இப்போ இந்த மாதிரி வில்லேஜுக்கெல்லாம் கூட ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து நம்மள கரெக்ட் ரூட் காட்டுறாங்கல்ல, அதான். அது வண்டி எடு. பியூட்டிஃபுல் கிளைமேட். மச்சி, அங்க பாரு பட்டர்ஃப்ளைஸ். இங்க இருக்குடா. குட் மார்னிங். மச்சான், 1000 சொல்லுடா. கிராமத்து பொண்ணுங்க கிட்ட இருக்கிற உண்மையான வெக்கம் சிட்டில கொஞ்சம் கூட இல்லடா. ஆமா, இப்பெல்லாம் சிட்டில ஆம்பளைங்க தான வெக்கப்படுறாங்க. அது பேர் வெக்கம் இல்லடா, பயம். அதுவும் கரெக்ட். ஒரே புகையா வந்துகிட்டு இருக்குல்ல, காஞ்ச வரகா எடுத்து போடா. அட நல்லா எரிய விடுப்பா. பெருசு, என்ன பண்றீங்க? சுடுதண்ணி காய வைக்கிறோம். எதுக்கு? முதல்ல குளிக்க வைக்கிறதுல இருந்து தானே பாடமே ஆரம்பிக்குது. கரெக்டா சொன்னான்டா பிஸ்ஸா ஓனர். யார் வந்து குளிக்க வைக்க போறாங்க? புதுசா நேத்து வந்து இறங்குச்சுங்களா அந்த பொண்ணுங்க.
ஆஹா கரெக்டா சொன்னடா பிஸ்ஸா ஓனர் மச்சான் எல்லாம் புதுசா ஃப்ரெஷ்ஷா இறங்கி இருக்கா. சரி அதுக்கு எதுக்குங்க நீங்க வெந்நீரை காய வைக்கிறீங்க? தலைவர் உத்தரவுங்க, விறகு செலவெல்லாம் அவருதான். தலைவர் ஹாட் வாட்டர் ஸ்பான்சர் பண்ணிருக்காருப்பா. ஒண்ணுங்க விஷயம் இல்ல, தலைவருங்க தான் பண்ணுவாங்க. பண்ணட்டும். ஒரு தலைக்கு எவ்வளவு கேட்பாங்க? என்ன கேக்குறாங்க? விறகு சோம போடுறதுக்கு ஒரு தலைக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. என்ன 50 100 கேட்பாங்க. ரொம்ப சீப்பா இருக்கு. இதெல்லாம் சேவை தானே, சில பேர் சும்மா கூட வந்து போட்டு போவாங்க. ஆஹா கரெக்டா சொன்னடா பிஸ்ஸா ஓனர். டேய் அக்கட చూడండిరా. எல்லாரும் ஃபேமிலி கேர்ள்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல. என்ன மச்சான் முறைக்குதுங்க? நம்ம 2 பேர் மட்டும் தான் பாக்குற ரிச்சா இருக்கோமா? இல்லடா, மத்தவங்க ரொம்ப லோக்கலா இருக்காங்கடா. ஏய் அவனுங்க தாண்டி அந்த ரோட்டரி கிளப், அவங்கள அட்ராக்ட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணி கவுத்துருவோம். நாளைக்கு பில்டிங் நமக்கு, ஓட்டு வீடு அவங்களுக்கு. மச்சான் நம்மள பார்த்து சிரிக்குதுடா. ஒவ்வொன்னும் எப்படி இருக்கு பாரு. டிஃபரெண்ட் ஸ்டேட் டிஃபரெண்ட் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். மச்சான் ப்ளூ எனக்கு. அது டெம்போடா. என்னடா பழைய பெட்ஃபோர்ட் எல்லாம் சாண்ட்ரா அங்க டோ பண்ணுதுங்க. இருடா நொந்து போத வாடா, அங்க நடந்து பாப்போம். வாடா போலாம். அட இருடா பாத்துறலாம் இரு. வணக்கம் தம்பி. என்னது? வணக்கம். அது கிடக்கு தலைவரே, படுக்க வச்சு குளிப்பாட்டி அனுப்ப வேண்டிய கிடத்தை எல்லாம் உட்கார வச்சு எண்ணெய் தேய்க்கிறாங்களே, எதுக்கு? ஏன்? இன்னைக்கு தானே முதல் நாள், அதான் பெரியவங்க, நாளைக்கு சின்ன பசங்க. சரி நீங்க போ. ஓஹோ இன்னைக்கு தான் முதல் மரியாதையாண்டா. ஆமா, நாளையில இருந்து காதலுக்கு மரியாதை. இல்லப்பா, நாளையில இருந்து நமக்கு தான் மரியாதைன்னு சொல்ல வந்த காதல் மன்னா. நடக்கல வில்லனா மாறி. சரி ஜி, இவன் அட்டகாசம் தாங்க முடியலப்பா. என்ன? அமர்க்கலமாகுதுன்னு சொல்ல வந்தப்பா. உல்லாசம் போதுமா? வணக்கம் தம்பி. என்னடா இந்த ஊர்ல எல்லாரும் பாத்ரூம் போற மாதிரி நடக்கிறானுங்க. ஐயா, இந்த பொண்ணுங்களை பத்தின டீடைல்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் யார கேட்டா தெரியும்? அதோ அங்க படம் எடுத்துட்டு இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா மொத்த பொண்ணுங்களையும் அந்த அம்மா தான் கூட்டியா இருந்தாங்க. வார போய் கேட்டுருவோமா? குழந்தைங்களா குப்பையில எல்லாம் விளையாடக்கூடாது. சரோஜா எப்படி இருக்கிற? ஆமா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க எத்தனை படம் பாக்குறோம். உங்கள மாதிரி லேடிஸ்க்கு சரோஜா, மணிமேகலை, வசந்தி, ராணி, ஜெயலட்சுமி அப்படின்னு தானே பேர் வைப்பாங்க. சரினா ஜெரினான்னு பேரை வச்சா அது வேற ரேஞ்ச். ஓ ஐ see. We too want to see. ஆமா மேடம், எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? 25 இயர்ஸா இருக்கேன். 25 வருஷமா? கை கொடுங்க, சில்வர் ஜூபிலி. ஏங்க 25 வருஷமா இதே தொழில் இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அழுக்கல? நோ 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 நோ, நாளுக்கு நாள் ஆர்வம் ஜாஸ்தி ஆகுதே தவிர இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையலங்க. ரிட்டையர் ஆகுற வயசு வரைக்கும் இப்படி ஊருக்கு நல்லது செய்யறத நான் கடமையா நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. உங்களுக்கு கல்யாணமா இருந்தா ஒருத்தரை சந்தோஷப்படுத்திருப்பீங்க. ஆனா இப்போ எத்தனை பேரை. அவங்கள விடுறா. மத்த பொண்ணுங்கலாம் எப்படி மேடம் இந்த சர்வீஸ்ல? அவங்க எல்லாம் செம்ம ஃபாஸ்ட். ஜாஸ்தி ஆர்வத்தோட இருக்கிறவங்களையும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் லோக்கலி என் கொலீக்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. கரெக்டான ஆளுங்களை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானடா முக்கியம். டெஃபினெட்லி. ஏன்னா நாங்களும் இதுக்கெல்லாம் புதுசு மேடம். இவனுக்கு மட்டும். டேய் புதுசா இருந்தா என்ன, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. தலைவர் நேத்து தான் உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க பெரிய இடமாமே. இந்த சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல இருக்கு. கரெக்ட். நாளைக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. அதாங்க என் விருப்பமும் கூட. நம்ம 2 குரூப்பும் ஒரே எண்ணத்தோட தானே வந்திருக்கோம். உங்களுக்கும் திருப்தியா இருக்கணும், எங்களுக்கும் திருப்தியா இருக்கணும். அப்பதானே கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். மார்க்கா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வராம மாலை தான் மார்க்ன்றாங்க. சமாளுமா? சரிங்க மேடம், இந்த எண்ணெய் சீக்கா எல்லாம் நாங்க வாங்கிட்டு வரணுமா? நோ 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 நோ. எண்ணெய், சீக்கா, சோப்பு, ஷாம்பு, டவல், சுடு தண்ணி, ஏன் சாப்பாடுல இருந்து தடுப்பூசி வரைக்கும் ரெடி. தடுப்பூசியா? தடுப்பூசி எதுக்கு சாரோ? அதானே ஹைஜீனிக். இப்பெல்லாம் யாருக்கு எப்போ என்ன நோய் வரும்னே தெரியல. சேஃப்டியா இருக்கிறது தானே நமக்கு நல்லது. வில்லேஜ் பீப்புளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும்ல. நாங்க எவ்வளவு பணம் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் உங்க இஷ்டங்க. நீங்க பணத்தால செய்றீங்க, நாங்க மனசால செய்றோம். ஆனா உங்களை பார்த்தா நிறைய கொடுப்பீங்கன்னு தெரியுது. கொடுப்போம்ல, கொடுப்பான். இதுக்குமா வேற விதி? We will meet tomorrow. சரி யாருக்கு யாரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்கடா. சரோ இங்க இந்த வயசுல கூட நீங்க நிகுன்னு சும்மா கின்னு இருக்கீங்க.
நாளைக்கு யார் யாரை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஆனா எனக்கு நீ தான். என்ன சொல்லிட்டு போற அந்த பையன்? மேடம், நீங்க சோஷியல் சர்வீஸை பத்தி பேசுறீங்க. அவங்க வேற சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க. வேற சர்வீஸா? மேடம் மனசுல இல்லே. பிளடி ஸ்கவுண்டரல்ஸ். எங்க போறீங்க? முதல்ல இந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லி. வேஸ் மேடம், எல்லா தலைவர்களும் பணக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விடுங்க, நாளைக்கு நாமளே அவங்கள வழி பண்ணிடுவோம். என்ன வழி? என்ன என்ன என்ன? தடுப்பூசி. இங்க வேணாம், இங்க போடு. ஐயோ ஐயோ. வேண்டாங்க. வாய் சேஃப்டிப்பா. ஊசி மட்டும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வா? ம். ஏன்பா? நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பழக்கம் இல்லையா? இனிமே இதெல்லாம் பழைக்க வேண்டியதானே. அதுக்கு தானே இந்த ஊசி. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. ஏன் வேண்டாமா? ஒன்னில நமிக்குது, அரிக்குதே. ஒருவேளை போட்ட தடுப்பூசி ஒத்துக்கலையோ? ரத்தம் உள்ளவங்களுக்கு தான் இந்த தடுப்பூசி ஒத்துக்காது. யார் சொன்னது? எனக்கு எல்லாமே நல்ல ரத்தம் தான், உடம்பு பூரா. என்ன சுக்கடி தாங்க முடியல. என்ன ஆச்சு? என்னாச்சு? யூரின். அவனே போட்டது குரங்கு ரத்தம். 6 மாசத்துக்கு எஃபெக்ட் போவாது. கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ எதுக்கு அந்த தொழிலுக்கு வந்த? அம்மடி, தலை எழுத்து. என்ன பண்றது? வந்துட்டேன். படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது, பார்க்க வர அழகா இருக்க. வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். என்ன? ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்கு வருமானம் வேற எந்த தொழில். அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு குடிகாரன். அம்மாவுக்கு 6 வருஷமா ஆஸ்துமா, பாட்டிக்கு பக்கவாதம், தாத்தாவுக்கு தலையில கேன்சர், தங்கச்சி தடுக்கி விட நொண்டி ஆயிட்டா, குருட்டு தம்பி, கூணு விழுந்த அண்ணன், வெதவ அத்தை, வீணா போன மாமான்னு ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துடுச்சு. அது எப்படிமா இப்படி ஒரு அகோரமான குடும்பத்துல நீ மட்டும் அழகா வந்து பிறந்திருக்க? அதனாலதான் என்ன இந்த லைன்ல தள்ளி விட்டுட்டாங்க. என்ன? இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நீதான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிருக்கா. ஏய், என்னாச்சு? உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு. ஐம் சாரி. ஏய் திவ்யா, என்னாச்சு? ஊசி போட்டியா? தப்பிச்சிட்டாண்டி. எப்படி? குடும்ப கதையை கேட்டான், நான் ஒரு கதையை சொன்னேன், அழுதுட்டே போயிடுச்சு. ஜப்பான், உனக்கு எப்படி இருந்துச்சு? மிட் நைட்டே எழுந்து வந்துட்டேன்ப்பா. கொசு கடி தாங்க முடியல. நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியாப்பா? என்ஜாய் பண்ண. இந்த சாங்ல பட்டாசுல கொளுத்தி போட்டாங்களே, அது எம்எல்ஏ போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இல்லடா, அவ்வளவு குஷியா இருக்கு சொல்ல வந்தேன்டா. டேய் நத்தகண்ணா, உனக்கு எப்படி இருந்தது? அந்த மேடம் ஒரே தொல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அந்த லேலண்டா எப்படிடா? இந்த ஆய கலைகள் எத்தனை? ஆயக்கலைகள் 64. நான் 65 தாண்டி போயிட்டேன்ல. ஆமா, சொல்லும் போது என்னடா கருக்கு கருக்குன்னு சத்தம் வருது? இது 66வது கலை. கொடுத்த காசுக்கு திருப்தியா இருந்ததுப்பா. கரெக்டா சொன்னா பிஸ்ஸா ஓனரு. ஊருக்கு போய் பிஸ்ஸா வாய பீஸ் பீஸ் ஆகிடுறேன். யாருக்கும் தடுப்பூசி ஒத்துக்கல, நமச்சல் தாங்கல. நாட்டு வைத்தியத்தை முரட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. அது குரங்கு ரத்தத்துல பண்ணதாச்சே, அப்படிதான் இருக்கும். கெட்ட ரத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும் தானப்பா அந்த தடுப்பூசி ஒத்துக்காது. பரவாயில்லப்பா, நமிச்சல் உள்ளவங்களுக்கு அதோ அந்த செடியில இருக்கிற இலைய பிச்சு தேய்ச்சிக்கிட்டா நமிச்சல் சரியாயிடும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. உன் ஆள் வந்தா நாளைக்கு சொல்லிடு என்ன?
எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். அப்பாடா, எல்லாருக்கும் கெட்ட நீ ரத்தம். தானே சொன்ன எல்லாருக்கும் ஒரே ரத்தம்னு. ஓகே ஜூட். அப்பா, இப்பதான் கொஞ்சம் சுகமா இருக்கு. கொஞ்சம் பரவாயில்லடா. ஏய் அது அரிப்பு செடி இன்னும் அதிகமாயிடும். என்ஜாய். என்னடா மட்டும் போயிட்டு இருக்கா? இஷ்டடா. ஏய் விஷ்ணு நில்றா. எங்கடா போறான் இவன்? ஏய் என்னடா இவன்? வீடு இந்த பக்கம் இருக்குது, இவன் இந்த பக்கம் போறான். பார்ட்டி நமக்கு பார்ட்டி கொடுத்துட்டு ராங் ரூட்ல போதுடா. சரி, பஸ் காசுக்கு இருக்குதா இல்ல நண்டு தான் போணுமா? என்னடா கிட்ட காசே இல்லப்பா. Yes. Oh, hi. How are you? Fine, thank you. And you? I'm fine. Come in, come in. இப்பதான் ஃபோன் பண்ண திவ்யா உன்னை வெயிட் பண்ண சொன்னா. Sit down. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ இல்ல அண்ணன் திருட்டுத்தனமா வாங்கி வச்சிருக்கா அதை கொண்டு வரவா? என்ன? பிராண்டி. ஏமா தாயே, காஃபியே கொண்டாமா போதும். நைட்டு நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், அதான் ஜோக் பண்ணேன். ஐயோ. வெயிட் பண்ணு, குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன டைம் பாக்குற? இன்னைக்கு லீவ் இல்ல, ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட். இல்லனா 7 மணிக்கே குளிச்சிட்டு இருப்பேன். இங்க மேகசின்ஸ்லாம் வச்சிருக்கேன், வேணா எடுத்துக்கோ. யூ கேன் ரீட் இட். எங்க அம்மா என்னடா பண்றாங்க? என்னடா பண்றாங்க? கையெடு. நீ கொடுக்க அவங்க அம்மா சாப்பிட மாட்டா தெரியாது. 3 நாள் எங்கடா போன? அவன் சாப்பிடாம செத்து போயிட்டான். இங்க வந்து சேர்ந்த முட்டாள். அதுக்கு இந்த ஹாஸ்பிடல் தான் கிடைச்சதா? ஹலோ, யாரும் இருக்கக்கூடாது, போய் ரிசப்ஷன்ல இருங்க. அவன் 2 பேர் இல்ல சார், ஒருத்தன் தான். சம்பந்தி தான் பையனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாரு சார். யோ, உங்களால தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் குழம்பி போயிருக்காரு. இதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உண்மையை சொல்லுங்க, அவனை எங்க பாத்தீங்க? உங்களை அவன் எங்க தூக்கி வீசடிச்சான்? கரெக்டா என்கிட்ட நடிச்சு காட்டணும். என்ன சார், எங்களை போய் தூக்கி வீச முடியுமா? அப்படி சும்மா ஏமாறும் போது சார். யோ, என்கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசணும். எங்க 2 பேரும் சும்மா செத்த பாம்பை தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டான் சார். எங்க இருந்து? 4வது மாடியில இருந்து. அங்கே வந்து நடிச்சு காட்டுங்க. மறுபடியுமா சார்? உள்ள வந்திருக்க, மூடிக்க போகுது. 4th floor. சார், இந்த போலீஸ் வரல. ஓபி, சாரி சார். ஐயோ, லிஃப்ட் ஐயா, நான் எடுத்துறேன். சார் அங்க இருங்க, நாங்க கீழ வந்துறோம். ஏய், நான் சொல்றத ஒழுங்கா கேளு. போலீஸ் பேசாம இருடா. நீங்க போங்க மாப்ள. நீங்க வாங்க மாப்ள. இன்ஸ்பெக்டர் நமக்காக கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அனுப்புற? அதான்டா அனுப்பிச்சு. கீழ இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாருல, ஸ்ட்ரைட்டா மாட்டுவான்ல. சாரி பிரதர். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? போனவன நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். இன்னும் ஒரே சான்ஸ். என் அப்பனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் செய்றேன். எனக்கு தெரியுமா நீ திருந்த மாட்டேன்னு. அதனால தான் போலீஸ் எல்லாத்தையும் சொல்லி. என்ன பாக்குற? வீட்டுல வந்து போலீஸ் விசாரிக்கும் போது நான் எதுவும் சொல்லன்னு வச்சுக்கோ, என்னை போட்டுப்பாங்க. அதான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இன்னும் அவங்கள காணோம். நீங்க படிக்கட் வழியா பைய போய். கரெக்ட் சார், அவங்கள பார்த்தா கிரிமினல்ஸ் மாதிரியே இருக்கு. இப்போ உன்னை பார்த்தா எப்படி இருக்கு? டேய், சொல்றதை கேளுங்கடா. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் லிஃப்ட் நிக்குதா இல்லன்னு போய் பாருங்கடா. எஸ் சார். லிஃப்ட். டேய், ஒழுங்கா பாருங்க, அவங்கள விடாதீங்க. நிஜமா போலீஸ் கிட்ட சொன்னேன். சொன்னேன்டா, ஆமா சொல்றல. நம்பலையா? உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். போதுமா? என்ன என்னது? நான் கடையில் போய் சேவ் பண்ணிக்கிறேன். கையெடு. ஏடுறா, தெரியும்டா. கையேறா. என்ன சத்தத்தை காணா? சைலண்டா அரெஸ்ட் ஆயிருப்பா. நீங்க போங்க மாப்ள. இப்ப நாங்க லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? வேகமா அமுத்து. அவன் கண்ணை பாத்தியா? போலீஸ பார்த்த பயத்துல சிவப்பா இருக்குது பதில் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. வித்தியாசமான வில்லன். இல்ல பின்ன. சார், யாரையும் கொலை பண்ணிட்டாங்க சார். ஏன் பண்ணீங்க? நாங்க பண்ணுமா? ஏயா கத்துற? எதுக்கு பண்ணீங்க? என்ன சார் சொல்றீங்க? நடந்தது என்ன? மாடி லிஃப்ட் தொப்பி. கொலை பண்ணவன் வேற ஒருத்தன், இவனுங்களை பிடிச்சி கேள்வி கேக்குறாங்க. பாருங்க சார், அந்த ஐயாவே சொல்றாருங்க சார். சார் நீங்களாச்சும் சொல்லுங்க சார். உண்மையை சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க. கேட்டியா? அவனே ஒத்துக்கிறான் பைத்தியம்னு. சார், அண்ணே நீங்க பைத்தியம்களா? என்ன ஆக்கிட்டானுங்க, உங்களை ஆக்க போறானுங்க. கான்ஸ்டபிள்ஸ், உங்களை வண்டியில ஏத்தியா? சார் எங்களை விட்டுருங்க சார். ஒரு தப்பு பண்ணல சார். சார் போன மேல போய் சார். மேல போனதாயே அதுக்கு பேர் போனோம். இது கூட ஐயோ, பணத்தோட லிஃப்ட் மேல போகுது சார். அதான் அவன் தான். ஆமா, என்ன விட்டுருங்க.
இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியன்னு சொல்லுவானுங்க. இதை நம்ம எதுக்கு சொல்லணும்?